நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. இந்த நாளில் கூட ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்து ஏசப்பா உடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்த அறிவையும் கற்றுக்கொள்ளவும் கிருபை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. கடந்த 5 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஏசப்பா இந்த 6வது மாதத்தை காண கிருபை கொடுத்தீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபையின் கரம், வல்லமைக்குளம் மகத்துவம் உள்ள கரம் எங்களை தாங்கி நடத்த முடியாத செபிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கிற கரம், உங்களுடைய நேசரின் கரம் எங்களை அரவணைத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே ஏசப்பா இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களிலும் எங்களை நடத்த முடியாத செபிக்கிறேன் தாப்பனே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அடியாளோடு இடைப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கத்தக்க கிருபை தாங்க ராஜா. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் ராஜா. ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஐயோ, என் 2 கால்களும் போயிடுச்சே, நான் இனிமேல் என்ன செய்வேன்? என்னால் நடக்கவே முடியாதே. நான் எவ்வளவோ சாதிக்கணும்னு நினச்சேன். எனக்குள்ள திறமைகள் எல்லாம் நான் எவ்வளவோ சாதிக்கணும் அப்படின்னு நினச்சினேன். ஆனால் இன்றைக்கு என் கால்களை 2ஐயும் நான் இழந்திருக்கிறேனே. நான் என்ன செய்வேன்? என் நிலைமை, என்னுடைய வாழ்நாள் எப்படி என்ன நடக்க போதுன்னே எனக்கே தெரியலையே. வாழ வேண்டிய நாட்களில் இப்படி நான் முடங்கி போய் கிடக்கிறேனே. 2 கால்களையும் இழந்து நான் முடங்கி கொண்டு போய் கிடக்கிறேனே. என்னால் இனிமேல் வாழவே முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு வேணும். கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாலிப மகன் என்ன செய்திருக்கிறான்? தன் 2 காலை இழந்த சூழ்நிலையில் கூட அதிக பாரத்தோடு வருத்தத்தோடு ரொம்ப கவலையோடு நினச்சிருக்கிறார். புலம்பி கொண்டே இருக்கிறாரு. நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கை இவ்வளோ தானா முடிஞ்சு விட்டதே. ஒரு கசப்பான சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறாரு? புலம்பி கொண்டே இருக்கிறாரு. இது எங்கே நடந்ததுன்னா, ஒரு இந்த வியட்நாம் நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில் இந்த மகன் என்ன செய்தாங்க? வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த மகனுடைய பேர் ஜேம்ஸ் மார்டிசன். இந்த ஜேம்ஸ் மார்டிசன் தன்னுடைய வாலிபத்தின் நாட்களில் நிறைய அந்த பனிச்சறுக்கு விளையாடுறதுல ரொம்ப கை தேர்ந்தவன். அதில் அவனுக்கு ரொம்ப வாஞ்சை என்னென்னா, எப்படியாவது இந்த விளையாட்டில், அந்த பனிச்சறுக்கு விளையாட்டில் நான் பங்கு பெற்று நான் சின்ன வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக வாஞ்சையோடு அதுக்குன்னு சொல்லி நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தார். நல்லா எப்போ பார்த்தாலும் தன்னுடைய எனக்கு இதில் தான் விருப்பம், எனக்கு டேலண்ட் எல்லாம் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆவலோடு நிறைய காரியங்கள் எடுத்து தான் பங்கு பெற்று கொண்டு வந்திருந்தான். இப்படி இருக்கும்போது இவனுக்கு திடீர்னு இந்த பனிச்சறுக்கு வாஞ்சியோடு இருந்தவனுக்கு இந்த நேரத்தில் அவன் என்னச்சுதான் இப்படி இதில் இந்த விளையாட்டு காரியத்தை நல்லா வளர்ந்து கொண்டே வர்றான் பனிச்சறுக்கு விளையாட்டில். இந்த வேளையில் இவனுக்கு இராணுவத்தில் பணிபுரிவதற்காக அவன் இராணுவ பணிக்காக என்னச்சுதாரான் அதில் சேர்ந்தாரான். சேர்ந்தவொன்னே அவர் எங்கே அனுப்பப்பட்டார்னா வியட்நாமுக்கு என்னச்சுதாங்க அனுப்பப்பட்டார். வியட்நாமுக்கு அவர் இராணுவத்தில் பணிபுரியறதுக்காக அங்கே அனுப்பப்பட்டார். அங்கே அனுப்பப்படுற சூழ்நிலையில் கூட அந்த வியட்நாமில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் அவருக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சி இராணுவத்திலே சேர்ந்து கொண்டு இந்த நிலக்கரி சுரங்கத்தில் அவர் என்ன செய்தார்? வேலை வாய்ப்பு பெற்று அதில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த தன்னுடைய அந்த நிலக்கரி சுரங்கத்தை வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது நல்ல சந்தோஷமாக நேரம் கிடைக்கிற நேரம் அந்த பனிச்சறுக்கு அதுக்குன்னு சொல்லி அது எல்லாம் முயற்சி எடுத்தான். இந்த வேலையிலும் நினச்சி தான் தன்னுடைய திறமையை நினச்சி தான் காட்டினா. நல்ல வேலை பண்ணி கொண்டிருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு விபத்து நடந்துச்சு. அதில்
அந்த விபத்து நடந்த உடனே இவனை என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே சேர்க்கும்போது அங்கே அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. இராணுவத்திலே அவனுக்கு என்ன செய்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் அவன் கடைசியில் அறிந்து கொண்டது என்னென்னா, தன்னுடைய 2 கால்களையும் அவன் நினச்சிட்டான், இழந்துட்டான். அந்த 2 கால்களையும் அவனுக்கு எடுத்தால் தான் அவன் உயிரோடு வாழ முடியும்னு சொல்லி டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவன் 2 கால்களையும் நினச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இவன் தன்னுடைய அந்த தன்னுடைய இதை சூழ்நிலை அறிந்து இப்போ பார்க்கும்போது அவனுக்குள்ள என்ன இல்லை, 2 காலம் அவனுக்கு என்ன செய்யல இல்லை. எப்படி ஓடி ஆடி அலைந்த அவனுடைய கால்கள் என்ன செய்யுது, இப்போ இல்லை. சறுக்கு பனி விளையாட்டில் அவ்வளவு திறமை மிக்கவன் இப்போ என்ன செய்கிறதுக்கான். அதனால் அவனால் என்ன செய்யுது, ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்தபடி இராணுவத்தில் நல்ல பணி செய்து கொண்டிருந்தான். அதுலேயும் அவனுக்கு என்ன செய்யல, அந்த கால்கள் அவ்வளோ பணி செய்து ஓடோடி என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அவ்வளோ காரியத்தை என்ன செய்தான். ஆனால் இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால அவனுடைய 2 கால்களையும் இழந்த சூழ்நிலை அவன் என்ன செய்கிறான், காணப்படுறான். இப்படி இருக்கும்போது தான் அப்படி காலை இழந்த உடனே தன்னுடைய நாட்டுக்கு அவனை என்ன செய்தாங்க, திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா அவனால் என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இராணுவத்தில் அவன் இருந்து அவனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கே, வியட்நாம்லேருந்து அவனுடைய நாட்டுக்கு அவன் என்ன செய்தாங்க, திருப்பி அனுப்பி வச்சாங்க. அப்போ தான் இவன் யோசித்து பார்க்குறான், நம்முடைய கனவுலாம் என்ன செய்ச்சு, வீணாயிட்டு. நம்ம இப்படிலாம் வாழணும், இப்படி தன்னுடைய டேலண்டெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கனவு கண்டு கொண்டிருந்தேனே, இது எல்லாம் எனக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் என்னச்சுதான் மனம் நொந்து ரொம்ப வேதனையோடு அவன் என்ன காணப்பட்டான். அந்த வேதனையை மறப்பதற்காக அவன் என்ன பண்ணான்னா, குடிக்கு அவன் என்ன செய்யிட்டான், அடிமையாயிட்டான். மதுபானம் குடித்து குடித்து தன் வாழ்க்கையை அவனுக்கு என்ன செய்ச்சு, வெறுத்து போச்சு. இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது. இதில் இருந்து என்ன பிரயோஜனம், 2 கால்களும் இல்லை. 2 கால்கள் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் வாழ முடியாது. உலகத்தில் நான் இருந்து ஒரு பிரயோஜனம், நான் வேஸ்ட்டு. இந்த உலகத்தில் நான் இருக்கிறது நான் வேஸ்ட்டு, என் தேசத்துக்கு வேஸ்ட்டு, என் குடும்பத்துக்கு நான் நினச்சிருக்கேன் வேஸ்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான், ரொம்ப தன்னை என்ன செய்யிட்டான், தன்னையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அதே சூழலில் இவன் ஒரு நம்ம தேவ பக்தி உள்ள மகன் இன்றைக்கு தேவனே என்ன செய்யிட்டான், மறுதளிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ஒரு நன்மையும் செய்திலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், போதை வஸ்துகளுக்கு அவன் என்ன அடிமையானான். அவன் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்யிட்டான், நம்ம இப்படி வாழ்ந்து தன் வாழ்க்கையை வெறுத்து நம்ம என்ன செய்யணும், உயிரோடு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், தற்கொலைக்கு ஆயத்தமானான். தற்கொலை பண்ணிக்கிடணும், சூசைட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்வை முடிச்சிடணும், இந்த காலோடு நம்ம நினச்ச முடியாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது, சாதிக்க முடியாது, என்னால் ஒரு காரியம் கூட நான் நினச்ச முடியாது, செய்யவே முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கை இழந்தவனாக அவன் நினச்சி தான் நம்ம தற்கொலை தான் முடிவுன்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு நேராக போகுன்னு சொல்லி முடிவு எடுக்கிறான். அந்த நேரத்தில் தான் அந்த ஈடுபடும் போது நம்ம எப்படியாவது சாகணும்னு நினைக்கும் போது தான் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இவனை என்ன பார்க்க வர்றாங்க. ஒவ்வொருத்தராக இவனை குறித்து நினச்சிடறான், கேள்விப்பட்டு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, இவன் தற்கொலை முடிவில் இருந்ததை அவங்க என்ன செய்கிறாங்க, இவன் சொல்கிறான் நான் உயிரோடு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அவன் அவங்கள்ட்ட சொல்லும்போது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவன் உள்ளத்தில் என்ன செய்கிறாங்க, பேசி இது முடிவில்ல, என்ன செய்கிறாங்க, உன்னை ஆண்டவர் மாற்ற முடியும், உன்னால் சாதிக்க முடியும், நீ இயேசுவை ஏற்றுக்கொள், இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஆண்டவர் உன்னால் என்ன செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் எல்லாம் கூடும், அதனால் சோர்ந்து போகாத, நீ இப்படி சூழ்நிலையில் இருக்காத அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இவனை அவன் நம்ப மறுத்துட்டான். அவங்க சொல்கிற இதெல்லாம் என்ன கேட்காம போங்க உங்களுக்கு வேலை இல்லை, இழந்த எனக்கு தான் தெரியும், என் மன கஷ்டம் என் மனபாரம் எனக்கு தான் தெரியுமே தவிர உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்கிறான், மறுதளிக்கிறான். ஆனால் கடைசியில் அப்போ அதுக்கப்புறம் தான் அவனுக்குள்ள ஒரு சின்ன பொறி தோணுது, சரி நம்ம ஆண்டரை அறிந்த பிள்ளைகள் தானே, நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொள்வோம், அதனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு மாற்றம் வந்தாலும்
வரும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளிட்டு இந்த சூழ்நிலைக்காக நான் கால் இழந்த இந்த சூழ்நிலைக்கு ஆண்டருக்கு என்ன செய்கிறான், நன்றி சொல்கிறான். நன்றி சொன்ன பிறகு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும், ஒரு சமாதானம் அவனுக்குள்ள என்ன செய்யுது கிடைக்கிது. ஒரு நதியை போல் அவனுக்கு என்ன செய்யுது, ஒரு புரண்டு வந்தது போல் அந்த சமாதானம் அவன் உள்ளத்தில் என்ன செய்யுது காணப்பட்ட உடனே அவன் ஆண்டருக்கு என்ன செய்கிறான், நன்றி சொல்கிறான். அப்போ மற்றவங்களாம் இது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, ஆனால் அவர் அடிக்கடி என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கடி சொல்கிற காரியம், நான் காலை இழந்துட்டேன், ஆனால் நான் கால்களை நான் ஆண்டரை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த கால்களை இழந்த இந்த நாட்களில் எனக்கு புதிய கால் கிடைக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யலை, நம்பலை. அந்த கால்களை நான் திரும்ப பெறணும்னு சொல்லி நான் என்ன செய்யலை, நினைக்கலை. ஆனால் எனக்குள்ள ஒரு புதிய மாற்றம் அது என்னது ஆரம்பிச்சிருக்குது, அது துளிர் விட்டுருக்குது. இதனால எனக்கு கால்களை நான் இழந்துட்டேனே, இந்த கால்களை நான் திரும்ப பெற முடியும்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் அந்த துக்கங்கள் எல்லாம் என்னை விட்டு எந்திரிச்சு மாறிட்டு ஒரு புதிய துளிர், ஒரு புதிய மாற்றம் எனக்குள்ள உள்ளார்ந்த என் இறுதியை என்ன செய்து புதுப்பிக்கப்பட்டது. பெரிய சமாதானத்தோடு நான் நினச்சேன். கால்களை இழந்த சூழ்நிலை கூட, கால்கள் இருக்கும்போது கூட இந்த சமாதானம் எனக்கு இல்லை. இந்த இழந்த சூழ்நிலை இப்போ ஆண்டரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு அவ்வளோ பெரிய எனக்கு இருந்து ஒரு பெரிய சமாதானம் கிடச்சிருக்குது, அதை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்தான் அடிக்கடி அவர் என்ன செய்வாரான் சொல்வதான். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் தான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாலிபர்கள் மத்தியில் என்ன செய்தாராம், ஆண்டரை பற்றி அறிவிப்பதற்கு, இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு அவர் என்ன செய்தார், ஊழியத்தை அவர் என்ன செய்தாராம் ஆரம்பித்தாராம். அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த வாலிபர்கள் மத்தியில் இவர்களுடைய சாட்சி, இவருடைய வார்த்தைகள், ஆண்டருடைய வார்த்தைகள் வந்து அநேக வாலிபர்கள் உள்ளங்கள் என்ன செய்து தொடப்பட்டுருச்சு. தொடப்பட்டன வாலிபர்கள் அவருடைய கூட்டத்தில் நிறைய பேர் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாலிப கூட்டம் வந்து ரொம்ப நிறைய பேர் என்ன செய்தாங்க, இவருடைய மீட்டிங்கில் என்ன செய்தாங்க, அநேக பேர் வாஞ்சியோடு, அநேக வாலிபர்கள் என்ன பண்ணாங்கன்னா வாஞ்சியோடு என்ன செய்தாங்களாம், அதில் கலந்து கொண்டாங்களாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த வாலிபர்கள்லாம் என்ன செய்றாங்க, இவங்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வாலிபர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களோடு சேர்ந்து நாங்கள் இப்போ எவ்வளோ தூரம் ஓடுறோம், நம்ம ஒரு கேம்ஸ் மாதிரி வச்சான். கேம்ஸ் மாதிரி வைக்கும்போது அதில் எல்லோரும் என்ன ஓடி இது பண்ணாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த வாலிபர்கள் வந்து அவன்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் எங்களோடு ஓடுங்க, வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த இவர் வந்து ஜேம்ஸ் மார்டிசன் சொல்கிறாரு, என்னைய கேலியாக பண்ணுறீங்க, எனக்கு தான் 2 கால் இல்லைன்னு தெரியும்ல, ஏன் கேலி பண்ண, உங்களோடு நாங்கள் எப்படி நான் ஓடி வர முடியும், நீங்கள் கால்கள் இருக்குது வேகமாக மான் போல் ஓடுவீங்க, எனக்கு என்ன கிடையாது, கால் கிடையாது, நான் எப்படி ஓட முடியும், நீ கேலியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒன்று அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு கால் நாங்கள் கேலி பண்ணலை, உங்களுக்கு தான் சக்கரை நாற்காலி இருக்குதுல்ல, வீல் சேர் இருக்குதுல்ல, அந்த சேரில் எங்களோட என்ன செய்யுங்க, ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமையான வாலிபர்கள் என்ன செய்றாங்க, ஊக்கப்படுத்தினாங்க. ஒன்று அதை கேட்டோன்னா அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒன்று அவர் என்ன பண்ணார், அந்த வாலிபர்களோடு சேர்ந்து என்ன செய்தாராம், அந்த சக்கரை நாற்காலி பல பந்தயங்கள், பல போட்டிகள் அவர் என்ன செய்தாராம், பங்கு பெற்றாராம். முதலாவது அந்த வாலிபர் மத்தியில் அவர்கள் கொடுத்த ஒரு ஊக்குதல்னால அன்றைக்கு அதிகமாக ஓடினார். இதன் மூலமாக அந்த 4 வீல் அந்த வீல் சேரை வச்சுக்கிட்டு இப்போ நிறைய போட்டிகள் அவர் என்ன செய்கிறாரு, பங்கு பெற்றார். பல பந்தயங்களில் என்ன செய்கிறாரு, பங்கு பெற்று நிறைய வெற்றிகள். அவருக்கு அந்த காலத்தில் கால் இருக்கும்போது பனி சர்க்கிளில் விளையாடணும், நிறைய வெற்றிகள் பெறணும், தன் திறமையில் காட்டணுன்னார்ல. அதை விட இப்போ கால் இழந்த சூழ்நிலையில் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட இந்த நேரத்தில் வந்து அநேக என்ன பங்கு நிறைய அந்த பந்தயங்களை என்ன செய்தாராம், போட்டியில் கலந்து கொண்டு நிறைய வெற்றிகளை என்ன செய்தாராம், பெற்றுக்கொண்டாராம். அப்போ மாற்றங்களுக்கு அது நிறைய பேர் அவங்ககிட்ட கேட்குறாங்க, நிறைய வெற்றி பெற்ற உடனே நிறைய கோப்பைகளாக அள்ளி கொட்டுறாரு. அப்போ கேட்கும்போது அப்போ என்ன காரணம் மாற்றங்களுக்கு, உங்களுடைய இவ்வளவு பெரிய மாற்றங்கள்,
காலையில் இழந்த சூழ்நிலை நீங்கள் எப்படியோ ஒரு ஓரத்தில் ஒதுங்கி கிடந்தீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த இந்த வீல் சேர் மூலமாக அநேக காரியங்களை சாதித்து கொண்டு இருக்கிறீங்களே, அநேக வெற்றி கோப்பைகளை நீங்கள் நினச்சிருக்கீங்க, பெற்றிருக்கீங்களே, அநேக போட்டிகளை நீங்கள் நினச்சிருக்கீங்களே, கலந்து கொள்கிறீங்களே, இதற்கெல்லாம் காரணம் இந்த வீல் சேர் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று அவர் சொல்கிறாரு, இல்லை, இந்த மாற்றத்திற்கு காரணம் யார் தான்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். என் இவ்வளவும் என் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு காரணம் முடங்கி போய் கிடந்த தற்கொலைக்கு நான் முயற்சி செய்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் நினச்சிதார் இடைப்பட்டார். இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? பல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இதன் மூலம் தான் வந்துச்சு. இந்த அற்பமான அந்த வீல் சேர்னால இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட எனக்கு வெற்றி கொடுத்தது அவர் தான் எனக்கு மாற்றத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அநேகருக்கு முன்பாக சாட்சியாக அந்த இடத்துல நின்றாராம். ரெண்டு கால்கள் இழந்த அந்த மகன் இன்றைக்கி என்ன செய்யறான்? சாட்சியாக நிற்கிறாளாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ தோல்விகளை நம்ம சந்திச்சிருப்போம். இப்போ நிறைய +2 எக்ஸாம்லாம் வந்துச்சு, 10th எக்ஸாம்லாம் வந்துச்சு. நிறைய பேர் தோல்வி பெற்றாலும் தோல்வியை கண்டு துவழ்ந்து போகாதபடி எல்லாம் முடியும், மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இயேசுவால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பும்போது அந்த தோல்வியின் மத்தியில் முடியாத சூழ்நிலையில் இந்த சகோதரனை போல தோல்வி எங்கே பார்த்தாலும் தோல்வி, கால்கள் இல்லை, தற்கொலை தான் முயற்சின்னு சொல்லிட்டு பல பாவங்களுக்கு அடிமைப்பட்டு தற்கொலையை மேற்கொள்ளுன்னு சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு கடந்து போன அந்த மகனை இயேசு நினைச்சிதாரு, தொட்டார். அவர் நினைச்சிதாரு, மனம் திரும்பினார். அதற்காக அவன் அந்த மனம் திரும்பின மாற்றம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாற்காலி மூலமாக இல்லை, வீல் சேர்னால அவனுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்ததுனால அந்த மாற்றம் பெற்றதுனால இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றி வீரனாக ஒரு நல்ல வீரனாக நல்ல பல பந்தயங்களில் போட்டியிட்டு ஒரு வெற்றி நிறைய கோப்பைகளை பெற்ற ஒரு வெற்றி வீரனாக நினச்சிதானா காணப்பட்டானா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்போ 1 கொரிந்தியர் 9:24 சொல்லப்பட்டது போல் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்ததாக ஓடுங்கள். நம்ம எதை பெறணுமோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்ம நினச்சி ஓடணும், சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, நான் தோல்வியை தான் சந்தித்து வரனே, என்னால் முடியவே முடியாது, என்னால் நினச்ச முடியாது, என்னால் மறுபடியுமே நான் நினச்ச முடியாது, ஓட முடியாது, மறுபடியும் என்னால் வெற்றி பெற முடியாது, தோல்விக்கு மேலே தோல்வி தான், என்னால் நினச்சி முன்னேறவே முடியாது, நான் வாழ்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை, நான் நினச்சேன் குடும்பத்துக்கு நான் பாரமாக இருக்கிறேன், இந்த உலகத்துக்கு நான் பாரமாக இருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், தோல்வியை கண்டு துவண்டு போய் இப்படிப்பட்ட பல வார்த்தைகளை பல எண்ணங்களை சொல்லி கொண்டிருக்கின்ற அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்ம நினச்சி மனம் திரும்ப இயேசுவை நம்ம தோல்வியை கண்டு சோர்ந்து போகாதபடி அவர் தோல்வியெல்லாம் நமக்கு என்ன செய்கிறாரு? வெற்றியாக மாற்ற பண்ணுகிற இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவர் தான் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், அவர் ஒருவர் தான். பந்தய சாலைக்கு நம்ம நினச்சிடும் ஓடுறோம், நம்ம வாழ்க்கைங்கிற பந்தய சாலைக்கு நம்ம நினச்சி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வெற்றியை நோக்கி தான் நம்ம ஓடணுமே தவிர தோல்வியை கண்டு தூண்டு போய்விடாதபடி என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. தோல்வி அடைகிறோமா, அடுத்த ஸ்டெப்பு நம்மளால் முடியும், அப்படி நம்ம சோர்ந்து போகாதபடி முடியும் சொல்லி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, ஏசப்பா ஏன் நீங்கள் இருக்கீங்கப்பா, எனக்கு வெற்றி, அவரால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஏசப்பா எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை நம்பி நீங்கள் ஓடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாம் வெற்றிகரமாக முடிகிற செயல தேவனாக இருக்கிறாங்க. அதே போல் நம்ம எவ்வளோ எல்லாத்தையும் நம்ம இழந்த சூழ்நிலை காணப்பட்டாலும், ஒருவேளை கால்களை இழந்திருக்கலாம், கைகளை இழந்திருக்கலாம், இல்லைன்னா தோல்வி வாழ்க்கையில் தோல்வி தான். ஒருவேளை யாரையாவது நம்ம நமக்கு பிரியமானவங்க நம்ம இழந்த சூழ்நிலைக்கு இருக்கலாம், இன்னும் வியாபாரத்தில் நஷ்டத்தை நம்ம இழப்பு காணப்படலாம். எந்த இழப்புகள் இருந்தாலும் ஒருவேளை பெரிய பெரிய பதவியில் இருந்து கீழே தள்ளப்பட்டிருக்கலாம், அந்த பதவியை இழந்துட்டோமே, பட்ட படிப்பை இழந்துட்டோமே, என் வியாபாரத்தை இழந்துட்டேனே, இன்னும் என் படிப்பில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேனே, இது எனக்கு பெரிய இழப்பே அப்படின்னு சொல்லிட்டு
பல சூழ்நிலை நம்ம இழப்புகளை நினைச்சிடலாம் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் வரும்போது அந்த இழப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சிடாரு லாபகரமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நாளில் தீர்மானங்க, நான் எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும், நான் எவ்வளவு இழந்த சூழ்நிலையில் கூட நான் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு. எந்த தவறான முடிவுக்கு நீங்கள் நினைச்சிடாங்க போய் விடாதீங்க. எந்த தவறான முடிவு அது முடிவல்ல. அப்படி தவறான முடிவு எடுத்தால் நம்ம எங்கே தான் போவோம்? பாதாளத்துக்கு தான் போவோம். அந்த எண்ணங்களை கொண்டு வர்றது யார்? சாத்தான் தான் கொண்டு வருவான் அந்த எண்ணம். இல்லை, நீ தோல்வி பெற்றுட்டே போ, நீ வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ தற்கொலை செய்து கொள் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? தூண்டி தூண்டி விடுவான். ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவார்? உன் இருதயத்தில் வரும்போது அவர் உன்னையே மாற்றுவார், உன்னை மனம் திரும்ப வைப்பார். வேண்டாம், இது உனக்கு தேவையில்லை, உன்னால் வெற்றி பெற முடியும். ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தையை ஆண்டு நினச்சிவார், உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. தோல்வியை சந்தித்து நீ நினச்ச தோல்வியை சந்தித்து அதில் சோர்ந்து போகாதபடி ஏசப்பா என்னோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு கடந்து செல்லும்போது ஆண்டு நினச்சிவார், ஒரு வெற்றியை ஆண்டு உனக்கு கண்டிப்பாக தருவார். அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா நீங்கள் எங்களோட பேசின உங்களுடைய கதைகளுக்காக, உங்களுடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட இழப்புகள் மத்தியில் யாராக இருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்கப்பா, நான் இதுவரை சோர்ந்து போய் இருந்தேனே, என் வாழ்க்கையை நான் முடித்து விடணும்னு சொல்லிட்டு நான் எண்ணிக்கையோடு எண்ணிக்கொண்டிருந்தேனே, நான் வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட்டு, போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை இழந்து காணப்பட்டனே. இது யாராக இருந்தாலும் இந்த நாளில் நம்பிக்கை நாயகனாக இயேசு இருக்கிறாரு. உன் தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவர் இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரு. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க உங்கள் தோல்விகள், உங்கள் இழப்புகள் எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றக்கூடியவர் அவர் ஒருவர் தான். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் பிள்ளையாக மாறுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் பேசின நம்முடைய கதைகளுக்காக, ஏசப்பா உண்மை சம்பவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன் மூலம் கற்றுக்கொண்டது போல பந்தய சாலைக்குள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கன்னு சொன்னது போடி ஆண்டவரே, சோர்ந்து போகாதபடி ஏசப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வேகமாக ஓடுவதற்கு கிருபை தாங்க ராஜா. ஆசீர்வதி மலர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.